என்ன பார்க்குறீங்க? குளோபலான இந்த லோகோவை பார்க்குறீங்க. எஸ், இந்த குளோபல் எதுக்காக வச்சிருக்கோம் அப்படின்னா, இங்க எத்தனை கண்ட்ரீஸ் இருக்குன்னு நம்ம எண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும். அவ்வளோ கண்ட்ரீஸ்லயுமே SAP யூஸ் பண்றாங்க. ஸோ சொன்னா நம்ப மாட்டீங்க. அவ்வளோ கண்ட்ரீஸுமே இம்ப்ளிமெண்டேஷன் SAPல பண்ணியிருக்காங்க. அதுல டாப் மோஸ்ட் கண்ட்ரீஸ்லாம் எது? தென் அந்த கண்ட்ரீஸ்ல என்ன மாதிரியான ரோல்லாம் இருக்குன்னு சொல்றதா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்பர் 1 ஜெர்மனி. ஜெர்மனி பர்த் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க SAPயோட மெயின் ஹப்புக்காக. ஸோ அந்த ஜெர்மனியில் அது சுற்றி இருக்கக்கூடிய நார்வே ஆகட்டும், ஸ்வீடன் ஆகட்டும், டென்மார்க் ஆகட்டும், அங்கே எல்லாமே SAP பேசிக்கான கம்பெனிலேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நம்மளுடைய இந்தியாவுக்கு எப்படி டேலியோ அந்த மாதிரியான ஜெர்மனியோட கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே, யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாருமே SAPயை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால அங்கே அதிகமான ரோல்ஸ் SAPக்கு இருக்கு. ஸோ அதனால தான் இங்கே இந்தியாவில் படிச்சுட்டு கூட ஜெர்மனியில் ஜாபுக்கு நிறைய பேர் பிளேஸ் ஆகிறாங்க. அதற்கான ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேர்னிங்கான ஃபீ இங்கே ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஜெர்மனியில் அது கொஞ்சம் காஸ்ட்டாகவே இருக்கும். செகண்ட், அதே மாதிரி இன்னொரு கண்ட்ரி எது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது US அண்ட் கனடாவோட ரீஜனும் இதே மாதிரி தான் இருக்குது. கனடாவில் அதிகமான ப்ராசஸ் SAP கன்சல்டிங்கில் தான் போயிட்டு. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மைக்ரோசாஃப்ட் டைனமிக்ஸ்னு ஒரு அப்ளிகேஷன் US பேஸ்டாக இருந்தாலுமே SAPயோட ஆதிக்கம் அதிகமாகவே இருக்குது. அதுக்கான மெயின் காரணமே குளோபல் லெவலில் நிறைய அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரீஸில் ரஷ்யா, ஜப்பான், கொரியா அப்படின்னு எல்லாமே எடுக்கும்போது SAP டாப் மோஸ்ட்டாக இருக்கிறதுனால அமெரிக்காவுடைய பொருளாதார நிலை ஒரு அதிகமான அப்ளிகேஷன் யூஸ் பண்ணக்கூடிய பேஸ் பண்ணி இருக்கிறதுனால அங்கே இருக்கிறவங்களும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதனால தான் டைனமிக்ஸை விட SAPயோட growth அதிகமாகவே இருக்குது. அது மாதிரி மிடில் ஈஸ்ட் எல்லாத்தோட ட்ரீம் ஜாப் அப்படின்னு சொல்லும்போது பேசிக்காக எல்லாத்தையும் கேட்போம், இது மாதிரி எங்கே போய் நீங்கள் செட்டில் ஆக போகிறீங்க அப்படிங்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க கல்ஃப் போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க, துபாயில் போய் செட்டில் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்ட்ரி மட்டும் டெவலப் இல்லைங்க, அந்த கண்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய கம்பெனியில் இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷனுமே ரொம்ப டெவலப்டாக இருக்கும். ஸோ அங்கேயுமே கால் பதிச்சிருக்காங்க நம்ம SAP. பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், குவாரி, அந்த மாதிரியான விஷயங்கள்லையுமே அதிகமாக SAPயோட இம்பார்ட்டன்ஸ் நிறையவே இருக்குது. பஹ்ரைன், குவைத், இந்த மாதிரியான GCC கண்ட்ரீஸ்லையுமே SAPயோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அங்கேயும் அந்த ரோல் பேஸ்டான ஆட்கள் தேவைப்படுறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, குளோபல் லெவலில் அதிகமாக இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணப்படுறதுனால அதுக்கான வெயிட்டேஜான ரோலை ஆட் பண்ணிக்கிறதுக்காக ப்ராப்பரான SAP லேர்னிங் தெரிஞ்சு வச்சிருக்கும். தென் SAP யூஸ் பண்ணுறது ஜஸ்ட் ஒரு போனோமா அந்த ரோல் அடாப்ட் ஆனமான்னு இல்லாமல் அதோடைய டொமைன், அதோட பிளாட்ஃபார்மை ரொம்பவே அதிகமாக தெரிஞ்சு. இதே குளோபல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, 29% தான் நிலப்பரப்பு, 71% நீர்ப்பரப்புன்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? சேம் அதே கான்செப்ட் தாங்க. படிக்க முடியாத விஷயங்களாகவும் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் SAP. ஏன்னா அத்தனை ரோல், அவ்வளோ டெஃபினிஷன்ஸ், அவ்வளோ மாடியூல்ஸ்லாம் அதில் அதிகமாக கொட்டி கிடைக்கும். ஸோ ப்ராப்பரான SAPயை தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச கண்ட்ரியில் போய் நமக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஜாப்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லோட SAP டெக்னிக்கல் ஸ்கில்ஸையும் அப்கிரேட் பண்ணி இந்த ட்ரீம் ஜாபை உங்களோடதாக்கலாம். இது போல மேலும் தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.